அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில், அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார். அதன் பிறகு சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ அப்போ எங்கே போய் அமரப் போகிறார்? மீன மனையில் போய் அமரப் போகிறார். அப்போ மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு, அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அங்கே மீனத்தில் இருக்க போகிறார். ராகு இருக்க போகிறார். சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார். புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் நீங்கள் 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்தீர்களவா, இந்த பங்குனி 15ஆம் தேதி ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள். அப்போ மனசு நல்லா இருக்க போகுது. உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறப்போகுது. நல்ல தூக்கம் வருங்க. நல்ல தூக்கம் வந்தாலே என்னாகும்? நல்லா இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அந்த அமைப்பு இருக்கிறது. சுப செலவுகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு. ஸோ அப்போ சொத்துக்கள் வாங்கும்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். என புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காரியத்தால் குழந்தைகள் நலன் திருப்தி இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த பங்குனி மாதம்ங்கிறத உறுதியாக சொல்லலாம். அப்போ சனி பகவான் உங்க ராசியிலிருந்து இப்ப விடுதலை பெறார். எங்க போக போறார்? பங்குனி மாதம் 15ஆம் தேதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு செல்றார். அப்போ உங்க ராசியில் இருந்து வந்த அந்த சனி, அதாவது ஒரு சிலருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும், ஒரு மாதிரியான தடை, சோம்பேறித்தனம், ஒரு டல்லா இருக்கு, தான் ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கக்கூடிய, எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய தன்மை இருந்த இந்த கும்பராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம். தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கு. சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கு. ஆனால் காசு பணம் டீல் பண்ற விஷயத்துல மட்டும் கவனம். ஏன்னா ராகு அங்கே உட்கார்ந்துருக்கார். ஒரு பாம்பு கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு பாவம் கிரகம் அங்கே இருக்கின்ற காரணத்தால் பணம் கையாளுகின்ற விஷயம், உங்கள் வாக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். ஆனால் பொருளாதார ரீதியில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை. என பொருளாதாரத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும், அந்த சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். 4 காசு சேர்த்தக்கூடிய ஒரு மாதம். கையிருப்பு, பாக்கெட்டில் எப்படியாவது ஒரு பணம், இந்த மாதம் கொஞ்சம் லாபம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான். 5ஆம் இடம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை. என்ன கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கக்கூடிய தன்மை. அது குறிப்பாக இந்த சாஃப்ட்வேரில்
கணனி சம்பந்தப்பட்ட இணையம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தில் புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சுகஸ்தானம் எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி உச்சபலம், குரு உட்கார்ந்துருக்கார். பணம் கொடுக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு வீடு வாங்குவதற்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு இடத்தை வாங்குவதற்கு பணம் கிடைக்கும், ஒரு வங்கியில் அப்ளை பண்ண கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லபடியாக இருக்குது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஒரு இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்று நினைத்து எதிர்பார்த்து அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சக்சஸ் ஆகுங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய தன்மை. தாய் நன்றாக இருக்க போகிறது. தாய் ரீதியில் சில தொந்தரவுகள் ஒரு சில கும்பராசினருக்கு இருந்திருக்கும். தாயை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, இல்லை தாய் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, ஏதோ ஒரு வகையில் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டிவிட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது அந்த எண்ண ஓட்டங்களையாவது இந்த மாதம் கொடுக்கும். ஏன் இதை கட்டிவிட்ட, ஏன் நமக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வருமே, ஸோ அப்படிங்கிற திங்க் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இருக்கிறதான் செய்யும். சரி, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் முதலில் நீச்சம், முதலில் ஒரு தொந்தரவு, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அப்படி இருந்து இப்படி இருந்தது. ஆனால் இப்போ சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். உங்கள் யோகாதிபதி பாக்யாதிபதியோட 5ஆம் அதிபதி, அதாவது 5, 9 கனெக்ட், இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரம். ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 1, 5, 9ஆம் அதிபதிகள் தான் இந்த கடவுளினுடைய அதாவது உங்கள் கடவுள் அனுமதிக்கக்கூடிய ஆசீர்வாதம் செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் இவங்களுக்கு யோகத்தை தருவார் அப்படின்னா, ஒன்று சனி உங்கள் லக்னாதிபதி, அடுத்து 5ஆம் அதிபதி புதன், அடுத்து யார் அப்படின்னா சுக்கிரன் 9ஆம் அதிபதி. இந்த 3 கிரகங்களும் சனி புதன் சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் இணைந்து தனஸ்தானத்தில் போய் உட்கார போகிறது. இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 3 கனெக்ட் அப்போ நல்லபடியாக இருக்க போகிறீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லலாம், குலதெய்வத்தினுடைய அருளுங்கிறது உண்டு. குலதெய்வத்துக்காக ஒரு வேண்டுதல் வைப்பீங்க அல்லது அதை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வத்துக்கு போய் சென்று வருவது உங்களுக்கு பாக்கியத்தை தரும். ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாக்கியம் நம்ம அனுபவிக்கணும், இந்த பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் வேணும், இல்லை எனக்கு ஒரு பதவி ஒரு பாக்கியம் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஏற்கனவே ஒரு தொழிலிருந்து ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறவங்க, இல்லை எனக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, திருமண தடையே நடந்து கொண்டிருக்கிறது, குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ பரிகாரங்கள் அது செஞ்சு இதை செஞ்சு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு பௌர்ணமி நாள், ஒரு அமாவாசை நாள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அல்லவா. 8 என்பது என்ன? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அது 8ஆம் இடம். அப்போது ரொம்ப நாளாக ஒரு வலி கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு வேதனை கொடுத்து கொண்டிருந்தது, சரியாக நடக்கலை, ஒரு வழக்கு இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தீர்வு கொடுக்கக்கூடிய, அதுக்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா தீர்வு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், ஸோ இந்த மாதிரி கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும். ரொம்ப நாளாக ஒருத்தர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, நான் வெளியில் போகணும், ஒரு வெளிநாட்டு போயிட்டு வரணும், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது போயிட்டு வரணும், அங்கேயே செட்டில் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியால் அந்த எண்ணங்கள் ஈடேறும்.
9ஆம் அதிபதி உச்ச பலத்தோட இருக்கிறதுனால தந்தையினுடைய அனுகூலங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும். ஆனால் என்ன, சூரியன் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேலைப்பளு இருக்கும். பட் சமாளிப்பீர்கள். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மாற்றத்தை 10 என்பது பதவி, உங்களுடைய கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்த குரு ஒரு நல்லவன் பார்க்கிறார், லாபாதிபதி பார்க்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது? உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அது நீங்கள் நல்லபடியாக நிறைவேற்றி ஒரு பாராட்டையும் புகழையும் பெறக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன், அதாவது சேஞ்சஸ், துறை ரீதியான சேஞ்சஸ்ங்கிறத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ 11ஆம் அதிபதி லாபாதிபதி நல்லபடியாக சுகஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக லாபங்கள் பெருகும். 12ஆம் இடம், அதாவது யாராவது 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். சிறையில் இருக்கின்றவர்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு, செய்யாத தண்டனைக்காக ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறேன், நல்ல தூக்கம் உண்டு. திருமணம் சுகபோகங்களை ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 12ஆம் இடம் திருமண பாக்கியத்தை தரும், கட்டில் சுகத்தை தரும், குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது எண்ணம், செயல், சிந்தனைகள் அதாவது ஒரு உறுதியாக இருக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்தி வேறும், அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2025ஆவது வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிப்பதற்கு நம்முடைய கொடுப்பினை இருக்கிறது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நாம் வீடு கட்டுவேன், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். பர்சனல் கன்சல்டேஷன், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்தித்து ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் ஊரை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.